Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழக பாஜக வேட்பாளர் தேர்வு குறுக்கு வழி இனி எடுப்படாது, நேரடியாக களம் இறங்கிய அமித்ஷா. கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுக்கு 5-6 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணிக்கு 10 தொகுதிகளிலும் வெற்றி கிடைக்கும் என்று பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் எதிர்பார்த்தனர். ஆனால் ஒரு வெற்றி கூட கிடைக்கவில்லை. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் அமித்ஷா உறுதியாக உள்ளார். பாஜக வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதும் அவரின் விருப்பம். தமிழக பாஜகவில் உள்ள சில மூத்த தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோர் டில்லி மேலிட தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்களிடம் தொடர்பில் உள்ளனர். இதை வைத்து தங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கும் தேர்தல் சீட் வாங்கி விடுகின்றனர். ஆனால் வெற்றி பெறுவதில்லை. அந்த நடைமுறையை உடைத்து தகுதியானவர்களையே வேட்பாளர் ஆக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அமித்ஷா வந்துள்ளார். அதுவும் தகுதியானவர்களை தன்னுடைய நேர்பார்வையில் தேர்வு செய்யவும் முடிவெடுத்துள்ளார். இதற்காக மத்திய உளவுத்துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டுள்ளார். அவர்கள் தமிழகத்தில் பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகள் எவை என கணக்கெடுத்து அதில் யாரை வேட்பாளராக நிறுத்தினால் கட்சி வெற்றி பெறும் என்ற தகவல்களை சேகரித்து வருகின்றனர். அவர்கள் அளிக்கும் அறிக்கையை வைத்து பாஜக வேட்பாளர்களை அமித்ஷா அறிவிக்க உள்ளார். இதனால் மேலிட தலைவர்களின் சிபாரசில் சீட் வாங்கிவிடும் எண்ணத்தில் இருந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு கலக்கம் ஏற்பட்டுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் கூறின. அமலாக்கத்துறை நெருக்கடி, அடக்கி வாசிக்கும் நேரு. நகராட்சி நிர்வாகத்துறையில் அலுவலர் மட்டப்பணி நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் வழக்கு பதிவு செய்யுமாறும் தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. இதனால் அத்துறை அமைச்சரான நேருவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் பூதாகரமாக பதவிக்கு சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சீர்காழி சட்டநாதர் கோவிலுக்கு சென்று அமைச்சர் நேரு வழிபட்டார். இந்நிலையில் தஞ்சாவூரில் மத்திய மாவட்ட திமுக சார்பில் நடந்த வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் ஆலோசனை கூட்டத்தில் நேரு பங்கேற்றார். கூட்டத்தில் அமைச்சர் செழியன் பேசும்போது, பாஜக வெற்றி பெற முடியாது என்ற நிலையில் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம்தான் ஓட்டு திருட்டு. அடிமைகளை கையில் வைத்துக் கொண்டு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள் நம்மை வீழ்த்த நினைக்கின்றனர். இந்தியாவில் பிரதமரையே எதிர்க்கும் துணிவு வேறு எந்த மாநில முதல்வருக்கும் இல்லை. பல கட்சிகள் பாஜகவுக்கு அடிபணிந்த நிலையில் மாநில உரிமையை கட்டிக்காப்போம் என பிரதமரையே எதிர்த்து வெற்றிக்கணி பறிப்பவர் முதல்வர் ஸ்டாலின் என்றார். பாஜக மோடி, அமித்ஷா என அமைச்சர் செழியன் வெளுத்து வாங்கிய நிலையில் பாஜக மற்றும் மோடிக்கு எதிராக அமைச்சர் நேரு எதுவும் பேசவில்லை. வாக்காளர் பட்டியலில் சிறுபான்மையினர் ஓட்டுகளை விடுபடாமல் சேர்க்க வேண்டும். சிறுபான்மையினர் ஓட்டு அனைத்தும் திமுகவுக்கான ஓட்டுகள். ஆவணங்கள் இல்லாமல் பிற மாநில வாக்காளர்களை சேர்க்க அனுமதிக்கக்கூடாது. கட்சியினர் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு திமுகவை 2வது முறையாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். அமலாக்கத்துறையின் நெருக்கடியால் அமைச்சர் நேரு அமைதியாகிவிட்டார் என ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற கட்சியினர் கூறினர். அமைச்சர் துரைமுருகன் பிடிவாதம், மணல் குவாரிகள் திறப்பு முடக்கம். தமிழகத்தில் எம்சாண்ட் பயன்பாடு அதிகரித்தாலும் கட்டுமான பணிக்கு ஆற்று மணல் வேண்டுமென மக்கள் விரும்புகின்றனர். மணல் குவாரிகள் திறக்க வேண்டுமென தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்படுகிறது. தமிழகத்தில் 30 இடங்களில் மணல் குவாரிகள் திறக்க சுற்றுச்சூழல் அனுமதி உள்ளது. இதில் இப்போது 8 குவாரிகளை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் 3, கடலூரில் 2, தஞ்சாவூர், நாமக்கல், ராணிப்பேட்டையில் தலா 1 என இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன. நவம்பர் 1 முதல் மணல் குவாரிகளை திறக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் தயாராகினர். ஆனால் ஒப்பந்ததாரர்கள் தேர்வில் அமைச்சர் துரைமுருகன் பிடிவாதம் காட்டுவதால் மணல் குவாரிகள் திறப்பு முடங்கியுள்ளதாக அதிகாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மணல் லாரி உரிமையாளர்கள் கூறியதாவது, புதிதாக திறக்கப்பட உள்ள குவாரிகளில் மணல் அள்ளி யார்டுகளுக்கு கொண்டு வரும் பொறுப்பை ஒப்பந்ததாரர்களுக்கு அளிக்க வேண்டும். மயிலாடுதுறையைச் சேர்ந்த ராஜப்பாவிடம் மொத்தமாக ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ஏற்கனவே இதில் ஒப்பந்ததாரராக இருந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்தவரின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை. அவருக்கு மீண்டும் ஒப்பந்தம் வழங்க அமைச்சர் துரைமுருகன் ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. புதிய ஒப்பந்ததாரர்களிடம் பணியை ஒப்படைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நீர்வளத்துறை அதிகாரிகள் புதிய ஒப்பந்ததாரருக்கு அனுமதி பெற அமைச்சரிடம் சமரச முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஓரிரு நாட்களில் உடன்பாடு ஏற்படும் என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுவதாக அவர்கள் கூறினர். சொன்ன வாக்குறுதியை முதல்வர் நிறைவேற்றல, மக்கள் திட்டுறாங்க, கதறிய காங்கிரஸ் எம்எல்ஏ. தென்காசி தொகுதி எம்எல்ஏ பழனி நாடா திமுக ஆட்சியை விமர்சித்து கதறி அழுதது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக காங்கிரஸில் தற்போது 17 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அவர்களின் தொகுதிகளில் மக்களின் மனநிலை எப்படி உள்ளது என திமுக ஆதரவு நிறுவனம், உளவுத்துறை, தனியார் நிறுவனம் என 3 சர்வே சில மாதங்களுக்கு முன் எடுக்கப்பட்டது.
அவை அளித்த அறிக்கை வழியே காங்கிரசின் 12 எம்எல்ஏக்கள் மீது அவர்களின் தொகுதி மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பது தெரியவந்தது. வரும் சட்டசபை தேர்தலில் மீண்டும் அவர்கள் போட்டியிட்டால் காங்கிரஸ் வெற்றி பெறாது என்றும் அதற்கான காரணங்கள் குறித்தும் சர்வே அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த அறிக்கை விவரம் காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது குறித்த தகவல்கள் தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு தெரியவந்தது. இந்த பட்டியலில் தென்காசி தொகுதி எம்எல்ஏ பழனி நாடார் இடம்பெற்றுள்ளார். எனவே தனக்கு மீண்டும் சீட் கிடைக்குமா என பழனி நாடாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த சூழலில் அவர் அளித்த பேட்டி கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அளித்த பேட்டியின் விவரம்: கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். ஓட்டு கேட்க சென்றபோது இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி தருவோம் என முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். அதனால் வெற்றி பெற்றேன். இது தொடர்பாக முதல்வரிடம் 5 முறை, அமைச்சர் துரைமுருகனிடம் 15 முறை, தங்கம் தென்னரசுவிடம் 3 முறை, துணை முதல்வரிடம் 2 முறை என தொடர்ந்து வரிசையாக மனுக்களை வழங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. இதனால் தொகுதி மக்களும் விவசாயிகளும் கூட்டு சேர்ந்து எங்களை ஏமாற்றி விட்டீர்களே என என்னை திட்டுகின்றனர். இதனால் ஓட்டு கேட்டு செல்லும்போது எதிர்ப்புகள் வரும். அந்த அளவிற்கு மோசமான சூழ்நிலை உள்ளது என பழனி நாடார் கூறியிருந்தார். ஆட்சி முடியவுள்ள நிலையில் கூட்டணி கட்சி எம்எல்ஏவே தேர்தல் வாக்குறுதியை முதல்வர் நிறைவேற்றவில்லை என கூறியிருப்பது கூட்டணியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தென் மாவட்டங்களுக்கு இன்று கனமழை அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் மீது ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் எதிரொலியாக 13ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரியில் நாளையும் கனமழை கொட்டலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மசூதியில் குண்டுவெடிப்பு, 54 பேர் காயம். இந்தோனேசியாவில் வடக்கு ஜகார்த்தாவின் கெலபாகாடின் பகுதியில் அரசு பள்ளி ஒன்று உள்ளது. இப்பள்ளி வளாகத்தில் உள்ள மசூதியில் நேற்று மதியம் மாணவர்களும் ஆசிரியர்களும் கூடியிருந்தனர். அப்போது மசூதியில் திடீரென பயங்கர சத்தத்துடன் மர்ம பொருள் வெடித்து சிதறி 54 பேர் காயமடைந்தனர். ஸ்பாட்டில் ரிமோட் கண்ட்ரோல், வெடி தயாரிக்க பயன்படும் பொருட்கள், துப்பாக்கிகள் கண்டெடுக்கப்பட்டன. இச்சம்பவத்தில் அதே பள்ளியில் படிக்கும் மாணவர் ஒருவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களால் அவமானப்படுத்தப்பட்டதால் இந்த செயலில் அந்த மாணவன் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அந்த மாணவன் தனியாக செயல்பட்டாரா அல்லது பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர்.